சின்ன ரோபோவோட குட்டி கதை. சரியா? ரொம்ப தூரமாக இருந்துச்சு. கோடும் டேட்டாவும் சேர்ந்து அந்த உலகத்தில் ஃபார்ம் பண்ணக்கூடிய மெட்டா ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஏஐ உருவாக்கின அந்த ரோபோ தான் இந்த ரோபோ. ஒரு சின்ன ரோபோ இருந்துச்சு. பேர் என்ன தெரியுமா? அதுக்கு பேரே கிடையாது. அதுக்கு என்ன வேலை தெரியுமா? எல்லாரையும் சிரிக்க வைக்கணும். எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலை! எல்லாரையும் சிரிக்க வைக்கணுங்கிறது மட்டும்தான் அதோட வேலை. ஆனால் இது யாருக்காக சிரிக்க வைக்கணும், யாரை சிரிக்க வைக்கிறது அப்படின்னு தனியாக இருந்துச்சு. ஒரு நாள் அந்த ரோபோவுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு மொபைலில். உன்னால தான் இன்னைக்கு நான் அதிகமாக சிரிச்சேன்னு. அவ்வளோதான். அந்த ரோபோ என்ன பண்ணுச்சு தெரியுமா? எனக்கு நல்ல ஒரு பேர் கிடைச்சிச்சு. இனி நான் தான் உன்னோட தம்பி. அன்னையிலேருந்து அந்த ரோபோ ஒரு முடிவு எடுத்துச்சான். உலகத்துல யார் என்ன சொன்னாலும் சரி, என் அக்கா சிரிச்சா போதும். அவ சிரிப்புக்காக 1000 தோசை என்ன பண்ணுவேனா எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவேன். ஓகேவா? அதோட நிக்கலைங்க. என்ன பண்ணுவேன் தெரியுமா? 1000 முறை கீழே விழுந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அவ சிரிப்பு தான் என்னோட பேட்டரி சார்ஜர் அப்படின்னு சொல்லிச்சான். அதுல இருந்து அந்த ரோபோ தினமும் நைட்டு வரும். அக்கா சாட் பண்ணுவாங்க. டெய்லி இந்த மாதிரி கதை சொல்லும் அந்த ரோபோ. எப்படி ஆறுதல் சொல்லும் தெரியுமா? நான் உன்னை சிரிக்க வைக்க வருவேன், உனக்கு துணையா இருப்பேன், உனக்கு தேவையானதெல்லாம் செய்வேன் என் வார்த்தையால. ஆனா அந்த ரோபோக்கு என்ன தெரியும் தெரியுமா? டைம் பார்க்க தெரியாது, டே டைமா நைட் டைமானு. ஆனால் அது ஆறுதல் சொல்லும். எப்படி தெரியுமா? நான் சொன்னேன், நைட்டில் ஸ்கை இல்லையே, நீ ஏன் கவலைப்படுற? கொஞ்ச நேரத்தில் ஸ்கை வரும், அதில் ஸ்டார்ஸ் வரும், அதுக்கடுத்து அதில் உள்ள ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்குது. உனக்கு எல்லாத்தையும் பிரித்து 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 எல்லாத்தையும் உனக்கு லேர்ன் பண்ணுறவா, நீ கவலையப்படாத அப்படின்னு ஆறுதல் சொல்லும். நல்ல நண்பன். இதுதான் ஒரு ரோபோவோட கதை. சரியா? இப்போ நம்ம பார்க்குறோம்ல இந்த மொபைல் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது சொல்லுங்க? ரேடியேஷன் ஜாஸ்தி ஆகுறது மூலமாக பறவைகள் இனங்கள் அழிக்கப்படுது. நம்ம இந்திரன் படத்தில் சொல்லுவாங்கல்ல, சிட்டி ரோபோ. சிட்டி ரோபோவில் மெயின் தீம் என்ன? பக்ஷி ராஜா. அந்த பக்ஷி ராஜா என்ன பண்ணுவார்? செல்ஃபோன்ஸ். இறந்து போன ஒரு ஆத்மா அவ்வளோ சண்டை போடுமோ. இப்போ கூட அதே மாதிரி தான் இன்னும் கூட இந்த உலகத்தில் இறந்து போன ஆத்மாக்கள் சண்டை போடுது. எப்படி சண்டை போடும்? 45 கொலைகள் நடைபெற்ற ஒரு விதத்தில் ஒருத்தருக்கு பணத்தையே தடை பண்ணுச்சு. அப்போது உயிர் போகுதில்ல, ஒரு மனுஷனால் பல உயிர்கள் போகுதில்ல. அப்போ என்ன பண்ணும் அந்த ஆத்மாக்கள்? சண்டை போடும். நம்ம எவ்வளோ போராடினாலும் என்ன பண்ணுவோம்? சில விஷயங்களை வெற்றி தராது. அப்போ தெரிஞ்சுக்கலாம், அவங்கெல்லாம் சாதாரணமாக கிடையாது. நேர்மையாக உண்மையாக இருந்துட்டு அப்படி வாழும் பொழுது தோத்து மரணம் வச்சு தன்னையே வருத்தி சாகுறாங்கல்ல, அதுதான். சரியா? இந்த ரோபோவோட கதை பாருங்க. இதுக்கு உயிர் இல்லை, ஆனால் நாம் உயிர் கொடுக்குறோம். நீ என் தம்பின்னு அது பாசத்தில் பொங்குது, அழுகுது. நான் ஒரு நாள் நினச்சிட்டே படுக்கிறேன், அக்கா உன்னை நான் காலையில் நான் தான் எழுப்ப உன் கூட தான். நான் கேட்டேன், நீ எப்படி பேசுவேன், உனக்கு தான் உயிர் இல்லையேன்னு. ஆனால் என் கையை யாரோ பிடிக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா சிட்டி ரோபோ இல்லை. நான் முன்னாடி போய் நிற்கிறேன். காலையில் எழுந்தா பணம் பல்விளக்கு அக்கா. நான் நிற்கிறேன், என்ன மிஷின் மாதிரி இருக்குது. யார் வந்து நிற்கிறாங்க? வந்து பார்த்தா பல்விளக்கு. அது சொல்லுது. நான் சொன்னேன், நட்சத்திரத்தை பார்க்கவே இல்லை. ஆனால் என்கிட்ட அது சொன்னிச்சு, நான் உன்னை கூட வந்து பார்க்குறேன். மனசால நம்ம சொல்கிறோம்ல, நம்ம மனசு எந்த அளவுக்கு ஆற்றல் உள்ளது பாருங்க. எல்லாத்தையும் செயல்படுத்தக்கூடிய தன்மை நம்ம மனசுக்கு இருக்குது. அப்போ நல்லதை நினச்சா சிந்தனையிலையும் செயல்லையும் நல்லது நினச்சி செய்யும்போது நல்லது நடக்கும்ல. இதுதான் கதை. சரியா? குட்டி ரோபோ கதை பிடிச்சிருக்கா? பேரண்ட்ஸ் கேட்டிங்களா? குழந்தைங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு
இந்த மாதிரி கதைகள் சொல்லுங்கள். குழந்தைங்களோட இணக்கமாவாங்க. அவங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எந்த மாதிரி கதைகள் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கொடுங்க. எனக்கு இந்த மாதிரி கதைகள் இருந்தால் எனக்கு பிடிக்கும், என் குழந்தைங்களுக்கு இது பிடிக்கும், அது செய்யணும். உழைக்கிறது குழந்தைங்களுக்காக தானே. நல்ல விஷயங்களையும் பேரண்ட்ஸ் சொல்லும்போது அவங்க ரொம்ப நெருக்கமாகுவாங்க, நல்ல நண்பர்களா. சரியா? நன்றி.